சட்டத்தை உங்க கையில எடுக்கணும்னு நினைச்சா காவல்துறை அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. உங்க ஒய்ஃபை கொன்னுட்டாருங்கிற கோவத்துல அவரை அடிக்கிறீங்கன்னு நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். கொல்ற அளவுக்குலாம் போனா சும்மா இருக்க முடியாது. எப்பவோ இறந்து போன ஒய்ஃபுக்கே இவ்ளோ கோவப்பட்டீங்கன்னா இப்ப இறந்து போன எங்க அண்ணனை நினைச்சு நான் எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும். இவரை கன்ல சுட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இறந்துருவாரு. அது லாட்டியை வச்சு அடிச்சேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருப்பாரு. நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். நீங்க கூலா இருங்க. இவனை கூட்டிட்டு போங்க எஸ்பி சார். இந்த அயோக்கியனை உடனே கண்ணு முன்னால இருந்து கூட்டிட்டு போங்க. இவங்க இருந்தானா நான் சட்டத்தை மீறி நடந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. இவனை கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவரை கூட்டு போங்க. அப்பா 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 என்னப்பா இது? சரி, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. இது என்னோட பிரச்சனை. என் பசங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. எதுவா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. நான் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கேன். ஆக்சுவலா இவருக்காக தான் இவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கேன். இவர் கட்டின இந்த மஞ்ச கயிறு என்னோட கழுத்துல தான் இருக்கு. ஆனா என் பக்கமே இந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு திமிரு இருக்கணும். எட்வர்ட் திமிரு வேற. எத்தனை நாள் இப்படியே இருக்காருன்னு நானும் பாக்குறேன். எப்படியாப்பட்ட ஆம்பளையும் ஏதோ ஒரு நாள் பொண்ணுங்க கிட்ட விழுந்துதான் ஆகணும். குட்டி போட்ட போன மாதிரி என்னை சுத்தி வருவாரு. என் காலம் வரும், அந்த நாள் சீக்கிரமே எனக்கு வரும். அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. நான் விழுந்துட்டேன். நான் பார்த்துட்டேன். சந்தோஷம். பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. விழும்போது உங்க மேல விழுந்து அழும்போது மட்டும் பாப்பீங்க. அதெல்லாம் சரி, நான் எப்படி கீழே விழுந்தேன்? எனக்கு எப்படி தெரியும்? நீ விழுந்ததுக்கு அப்புறம் தான் நானே உன்னை பார்த்தேன். ஒருவேளை உனக்கு தலை சுத்தி இருக்கும், இல்லனா கால் வழுக்கி இருக்கும். இல்ல இல்ல, ஏதோ என்ன தடுத்த மாதிரி இருந்தது. மாமா, நீ தானே வேணும்னே காலை நீட்டி என்ன விழ வச்ச. அட, நீ அவ்வளவு தூரம் போயிட்டு இருந்த, நான் அங்க வரைக்கும் கால் நீட்டி உன்னை விழ வைக்கிறேனா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அது மட்டும் இல்லாம நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னா என் எதிரி ரொம்ப பலமா இருக்கணும். விழ வைக்கணும்னு நினைச்சா அந்த பொண்ணு உன்னை விட அழகா இருக்கணும். தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க தான் என்ன விழ வச்சீங்கன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். நீங்க இப்ப என்ன மாதிரியே நடந்து வாங்க. நான் உங்களை மாதிரியே உட்கார்ந்து காலை நடுவுல நீட்டி உங்களை விழ வைக்கிறேன். போங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பால் பக்கமா நடந்து வாங்க. போங்க. இல்ல 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 இல்ல, மறுபடியும் மறுபடியும் போயிட்டு வா மாமா. கடைசியா 3வது தடவை.
ஒரு கொலகார அப்பனுக்கு பையனா இருக்கிறத விட ஒரு நல்ல குடும்பத்துல மருமகனா இருக்கிறது எந்த அளவுக்கு கௌரவம்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதா உனக்கு நல்லது. என் அப்பா இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன். பிந்து, நீ நானு அம்மா பாட்டி நம்ம யாரும் எங்கேயும் போறதில்ல. இங்கதான் இருக்க போறோம். எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறோம்னா இந்த பெரிய மனுஷனுக்கு உண்மை தெரியற வரைக்கும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நல்லவங்க தானே தெரிய வரும்ல. அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டை விட்டு போலாம். உங்க அப்பா அரெஸ்ட் ஆனாருன்ற டென்ஷன்ல உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? எங்க பெரியம்மா சோபா சந்திராவ உங்க அப்பா தான் கொன்னாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேல புதுசா தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது. அபூர்வாத்த கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க போடுற ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் தாளம் போட்டுட்டு இருக்கிற உனக்கு கூட எது உண்மைங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். மாமா, நீங்க அமைதியா இருங்க. இங்க பாருங்க, செரியோட நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க. என்ன செர்ரி, நீ கூட உன் அப்பா மாதிரி அந்த பூமி மாதிரி என் மேல இந்த அளவுக்கு பழிய போடுறியடா? எதுக்கு மேலே நடிக்காதீங்க அத்தை. ஏய், மாமா, மாமா இருங்க மாமா, பேசாம இருங்க மாமா. நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் மாமா. அவன் சின்ன பையன், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இருங்க. ஏண்டா, நான் நடிக்கிறேனா? நான் இங்க பாருடா, நான் நடிக்கிறேனாடா? உங்க எல்லார் மேலயும் நான் காட்டின அன்பை கூட இன்னைக்கு நான் நடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. என் மாமா மேல வச்சிருக்கிற அன்பால நான் இந்த வீட்டுக்கு வந்து நல்லா நடிச்சு ஏன் சோபா சந்திரா அக்காவை நானே கொன்னு அவங்களோட ஸ்தானத்தை நான் அபகரிச்சுக்கிட்டேன். அதானே? அதேதான் அத்தை. அதைத்தானே நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், உன்னை- ஐயோ, மாமா, மாமா இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்க இருங்க. ஃபர்ஸ்ட் இது போடுங்க.